ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக தேவைகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு காணப்படும். ஊழியத்தின் பாதையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, அநேக தேவைகள் காணப்படும். அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்புகிற காரியங்கள் எதுவுமே நடைபெறலைன்னு நினைக்கிங்களா? இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தெல்லாம் விரும்பி கேட்கீங்களோ அந்த காரியங்களை தேவன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதி. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எந்த காரியத்தை நீங்கள் விரும்பி கேட்கிறீர்களோ அந்த காரியத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு தருணத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஆண்டவரே, எனக்கு இதை செய்ய மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கூட காணப்படலாம். உங்கள் ஏக்கங்களையும் உங்கள் எண்ணங்களையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை செயல்படுத்த போகிறார். என்னென்ன காரியத்தெல்லாம் விரும்பி தேவனுடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் இந்த நாளிலே தேவன் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் பார்க்குறோம், நீதிமான் விரும்பின காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, இல்லை உங்கள் பிஸ்னஸுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, அல்லது உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் என்னென்ன காரியத்தை விரும்பி கேட்கிறீர்களோ அந்த காரியங்கள் அனைத்தும் இந்த நாளிலே நிறைவேறும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ண போகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எதெல்லாம் விரும்பி தேவனுடைய சமூகத்தில் கேட்டீங்களோ அல்லது இந்த நாளில் விரும்பி கேட்க போகிறீங்களோ அந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கலங்காதீங்க, பெரிய காரியங்களை காண்பீங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்கப்பா. இந்த நாளில் தகப்பனே உங்களுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிற சுவாமி. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் விரும்பின காரியத்தை செய்து அவர்களை நீர் உயர்த்தப்படுறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நீ இப்போ செய்கிற மாவுத்திட்டு எண்ணெய்களையும் ஒரு நாள் குறையாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு குறைவில்லாத வாழ்க்கைக்குலாம் என்னுடைய பிள்ளைகளை நடத்தப்படுறதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.